எஹ்ராமுடைய நிலையில் நிக்காப் அணியலாமா ஒரு பெண்? அதாவது முகத்திரை அணியலாமா என்பதாக. அதுபோன்று ஒரு ஆணோ, பெண்ணோ மாஸ்க் அணிவதற்கு அனுமதி உண்டா? தூங்கக்கூடிய நேரத்தில் முகத்தில் ஏதாவது ஒரு துணியை போட்டு மறைத்துக் கொண்டு தூங்கலாமா? போன்ற சில பல கேள்விகளுக்காண்டி விடை. புகாரில ஹதீஸ் பார்ப்போம். லா தத்தனக்கபுல் மர்அத்துல் முஹரிமத்து வலா தல்பிசுல் கஃபாஸைனி. ஒரு பெண் எஹ்ராம் கட்டி விட்டால் அவங்க முகத்திரை நிக்காப் அணிவது கூடாது. அது மாதிரி கை உறை க்ளவுஸ் அணிவது கூட கூடாது என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பொன்மொழி, லா தலஸ்ஸம் வலா தத்தபர்கா. மூக்கு, வாயை மட்டும் மறைக்கக்கூடிய முறையில் கூட எதையும் அணிந்து கொள்வது கூடாது. அதாவது மாஸ்க் அணியக்கூடாது என்பதாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நம்மளுடைய முகம் திறந்திருக்குமே என்று கேட்டால், நாம் தலையில் ஒரு தொப்பி ஆண்கள் போடுவாங்கல்ல வெயிலுக்காண்டி, அந்த மாதிரி ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு இதுக்கு மேல ஒரு மெல்லிய துணியை போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்ளலாம். அந்த துணி நம்மளுடைய முகத்தை படாதவாது பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆண்கள் முகத்தை மறைக்கலாமா என்று கேட்டால், ஷாஃபி மதாப்ல மறைப்பதற்கு அனுமதி உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹனஃபி மதாப்ல ஆண்களும் முகத்தை மறைப்பது கூடாது என்பதாக சொல்லுவாங்க. காரணம் ஒரு ஹதீஸ். ஒரு சஹாபி வாகன விபத்துல இறந்துட்டாங்க. அந்த சஹாபிக்கு கஃன் துணி அணிவிக்கக்கூடிய நேரத்தில் லா துஹம்மிரு வஜ்ஹஹு வலா ரஅஸஹு. இந்த சஹாபியினுடைய முகத்தையோ அவருடைய தலையோ நீங்க மறைச்சிடாதீங்க. காரணம் இஹ்ராமுடைய அவர் இறந்திருக்கிறாரு. நாளைக்கு தல்வியா சொல்லிக்கொண்டே அவர் எந்திரிப்பார். எனவே அவருடைய முகத்தையோ தலையோ மறைக்காதீங்க என்று சொன்ன செய்தியை பார்க்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு ஆண்கள் முகத்தை மறைப்பது கூடாது என்பதாக சொல்றாங்க. இறந்தவருக்கு அந்த சட்டம் என்று சொன்னால், உயிரோடு இருக்கும்போது இது அறவே அனுமதி இல்லை என்பதாக அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை கருத்தில் கொண்டு ஷாஃபி மதாபும் பேணுதல் என்ற அடிப்படையில் அவங்க இதனை பேணிக் கொள்வது, முகத்தை மறைக்காமல் இருப்பதுவே சிறந்ததுன்னு பார்க்குறோம். இதை மாதிரிதான் தூங்கக்கூடிய நேரத்துல முகத்தை மறைப்பதும் கூட, அதாவது கண்ணுக்கு மட்டும் ஒரு கர்ச்சிப் கட்டி கொண்டாலும் இதுவும் கூட கூடாது. மாஸ்கும் அணிவது கூடாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் முகத்தை முழுவதும் மறைத்து கொண்டாலோ அல்லது 4 ஒரு பாகத்தை மறைத்து கொண்டால், சுமார் 12 நேரம் மறைத்து விட்டால் ஒரு தமு கொடுக்கணும். அதாவது ஒரு குர்பானி அடுத்து பலியிட வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதாக ஹனஃபி மதப்ல சட்டம் உண்டு. எனவே இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செயல், நம்மளுடைய செயலை அமலை எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய முறையில் தரமிக்கதா ஆக்கணும் என்பதற்காக வேண்டி ஷாஃபி மதாபை சார்ந்தவரும் முகத்தை மாஸ்க் போன்ற எந்த தூங்கக்கூடிய நேரத்திலோ அல்லது மாஸ்கோ போன்றதை நாம் தவிர்த்து, ஒரு பெண்ணும் கூட முகத்திரை அணியாமல் அதற்கு பகரமாக தலையில் ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு தொப்பிக்கு மேலாக ஒரு மெல்லிய துணியை தாழ்த்தி கொண்டு வேண்டும் என்பதாக நாம கை கால் இதெல்லாம் நம்ம போர்வை போட்டு முழுசாக மூடிக்கலாம். உடம்பு ஃபுல்லாட்டே உள்ளங்கால் உட்பட கை எல்லாத்தையும் சேர்த்து போர்வைக்குள்ள நம்ம வைத்து கொண்டு தூங்குறதுக்காண்டி முழுசா அனுமதி உண்டு.